உன்னை பெருக பண்ணுகிற இடம். சபைதான் உன்னை சுகமாக்குற இடம். சபைதான் உன்னை ஆசீர்வதிக்கிற மேன்மைப்படுத்துகிற இடம். அதனால இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி சபை என்ன பண்ணிருக்கிறார்? மீட்டிருக்கிறார். அல்லேலூயா. 121 சங்கீதம் 122 சங்கீதம் கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. 122 கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது? எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் நன்மை உண்டாக தேடுவேன். நன்மை உண்டாக தேடுவேன். லிசன் பண்ணுங்களேன். நான் நிறைய பேசிட்டே இருப்பேன். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்ட உனக்கு நன்மை உண்டாகுவதற்கு ஆலயத்தை நீங்க என்ன பண்ணணுமா? தேடணும் அப்படின்ற. ஆலயம் தான் நமக்கு நன்மை கொடுக்கிற இடம். ஆலயம் தான் அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை திறக்கிற இடம். ஆலயம் தான் நம்முடைய தரித்திரத்தை மாற்றுகிற இடம். ஆலயம் தான் நம்முடைய சாபத்தை மாற்றுகிறது. தாவீது அதனால தான் என்ன சொல்றாரு பாருங்க. ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் நன்மை உண்டாக நான் என்ன பண்ணுவேன்? தேடுவேன். ஆலயத்துக்கு நன்மை உண்டானா என் குடும்பத்துக்கு நன்மை உண்டான ஆலயம் ஆசீர்வதிக்கப்பட்டா நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதிரி ஆலயம் பெருகினா என்னுடைய எல்லைகள் என்னாகும்? பெருகும். சொல்லுங்களேன். இந்த அதிகாரத்தில் தான் முதல் வசனத்துல சொல்றாரு தாவீது, ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்ற போது நான் என்ன சந்தோஷமா நிறைய பேர் சொல்றாங்க ஆலயம்னாலே என்ன வருது? வேதனை. ஐயோ குளிக்கணுமே, ரெடி ஆகணுமே, ட்ரெஸ் பண்ணணுமே, ஒரே நாள் தான் கிடைக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் கிடைக்குது. அன்னைக்கே வீட்டு கிளீன் பண்ணணும், அன்னைக்கே ட்ரெஸ் வாஷ் பண்ணணும், அன்னைக்கே ஒட்டடை அடிக்கணும், அன்னைக்கே மாப் போடணும், அன்னைக்கே காலநிலை வைக்கிறோம், அன்னைக்கே பர்த்டே வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஷெடியூல் இருக்கு. ஆலயத்துக்கு ஸ்கிப் பண்ணிடுறாமே. சொல்லுங்களேன். நிறைய பேர் தாய்மார்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? நீ வீட்லயே நான் மாத்திரம் எங்க போயிட்டு வந்துடுறேன், சர்ச்சுக்கு அர்ஜென்டா வந்து மெசேஜ் டைம்ல வந்துருவோம், அர்ஜென்டா வந்து கம்யூனியன் டைம்ல வருவோம். ஓகே, நோ ப்ராப்ளம், அதுக்கு நான் வரல. ஆனா நல்லா கவனிங்க. ஆலயம்னாலே நிறைய பேருடைய வாழ்க்கையில கசப்பு, வெறுப்பு. எங்கடா ஆலயம், எதுக்காக? சிலர் பெரும்பான்மையான 75% மக்கள் பாஸ்டர் அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வரலாம், மண்டே வந்துருவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு? அதுக்காகவே சர்ச்சுக்கு வருகிறவர்கள் இடத்தில் உண்டு. நல்ல ஆலயம் என்றால் சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுங்க. இது துள்ளி குதித்தான். ஆலயத்தின் பேர்ல அவனுக்கு ஒரு பற்று இருந்துச்சுங்க. ஆலயத்தின் பேர்ல வைராக்கியம் இருந்துச்சு. இங்க இருக்கிறவங்களை பார்த்து சொல்லட்டா, நல்ல கவனிங்க. தாவீது